ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் எபிசோடு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய வியூஸ் கூட வந்திருக்கு. அண்ட் ஃபியூ பீப்புள் வந்து மிக்சர் ஆஃப் எமோஷன்ஸ்ன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சில பேர் வந்து நைஸ் ஸ்டோரி மேம் அப்படின்னு கொடுத்தாங்க. அண்ட் எனக்கு ஒரு காமெண்ட் வந்தது தட் என்னோடய ஹார்ட் பீட் சவுண்டு, அந்த ப்ரீதிங் சவுண்டு யூனோ அது ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் ஆக்சுவலி எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அவங்க ஆக்சுவலாக என்ன வீடியோ போட்டதும் அவங்க ஃபர்ஸ்ட்டு பார்ப்பாங்க. வெரி ரேர் டைம்ஸ் ஷி மிஸ் பண்ணுவாங்க. ஸோ நேற்றுக்கு ரொம்ப லேட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு கூட அவங்க சாரி சொல்லியிருக்காங்க. பாருங்கள், லேட்டாக நான் உங்களுக்கு கமெண்ட் சென்ட் பண்ணுறேன், ஐம் சாரின்ட்டு. ரியலி ஐம் வெரி 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 தேங்க்ஃபுல் டு சச் பீப்புள் அரவுண்ட் மீ. அண்ட் ஃபியூ மெம்பர்ஸ் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அவங்க கூட இந்த கமெண்ட்ஸ் ரொம்ப அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தட் ஸ்டோரி ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்டு ஃபியூ மெம்பர்ஸ் வந்து ஸ்டோரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மாறிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரம் பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். ஒரு ஸ்டோரி டெல்லராக இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி தட் ஐ ஷுட் கம்பல்சரிலி தேங்க் ஆல் த பீப்புள் ஹூஎவர் ஆர் கமெண்டிங் மீ. ஸோ இட்ஸ் என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் கண்டிப்பாக எல்லா காமெண்ட்ஸும் படிப்பேன். மேக்ஸிமம் நான் ரிப்ளைஸ் கூட பண்ணுவேன். இன்கேஸ் நான் ரிப்ளை பண்ணலைன்னா அன்றைக்கி நான் ஏதோ ஒர்க்கில் பிஸி இருக்கேன்னு தான் அர்த்தம், தவிர நான் யாரையும் நெக்லெக்ட் மட்டும் பண்ண மாட்டேன். ஸோ அதுக்கு தான் நான் என் மைண்டில் நிறைய ஸ்டோரிஸ் வந்துகிட்டே இருக்குது. பட் ஸ்டில் நான் எதுவும் பேரலாக எதுக்கு ஸ்டார்ட் பண்ணலைன்னா, நான் பேரலாக ஒரு 2-3 ஸ்டோரிஸ் கூட என்னால் சொல்ல முடியும். பட் என்னென்னா அப்படி சொன்னேன்னா நான் அந்த கமெண்ட்ஸ் பார்க்க முடியாது. பிகாஸ் எப்பவும் ஸ்டோரி சொல்லிகிட்டே இருக்கணும், எடிட்டிங் பண்ணிகிட்டே இருக்கணும், போஸ்ட் பண்ணிகிட்டே இதே வேலையில் இருந்துருவேன். கமெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்காது. அண்டு உங்கள் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்காது. அதுக்கு தான் நான் வந்து ஒரு ஸ்டோரி பேரலாக போயிட்டே இருக்கும், தவிர பேரலாக இன்னொரு ஸ்டோரி நான் ஸ்டார்ட் பண்ணவே மாட்டேன். இட்ஸ் அ ப்ராமிஸ் டு எவ்ரிபடி. அப்போ தான் நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. நானும் என்னால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக என்னால் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணி உங்களால் எனக்கு ஸ்டோரி சொல்ல முடிஞ்சுது. ஐயையோ 3 minutes முடிஞ்சது, ஓவராக பேசிட்டீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? ஸோ இட்ஸ் மை கன்சர்ன் டுவர்ட்ஸ் இட்ஸ் மை கன்சர்ன் இல்லை, சாரி, gratitude towards you guys. And okay, let's get into the story. Welcome back to my channel Love and Pride, and you're listening to Kadal Nila. ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம கொஞ்சம் நிலாவோட ஃபஸ்ட் டே ஆஃப் தி ஆஃபீஸ். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சின்ன சின்ன ரொமான்ஸ் எல்லாம் நடந்தது பிட்வீன் பவித்ரா அண்ட் நிலா பார்த்தோம். ஸோ கேட்டோம். அண்டு அதுக்கப்புறம் நிலாவை பவித்ரா ட்ராப் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து பவித்ரா அவங்க கேஃப்க்கு போயிட்டாங்க. ஸோ வாட் நெக்ஸ்ட்னது இப்போ சொல்கிறேன். ஸோ ஈவினிங் 5 ஆயிரும். 5 ஆனதுக்கப்புறம் பவித்ரா நிலாவோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு நிலாவை பிக்கப் பண்ணிவிட்டு கேஃப்க்கு வருவாங்க. கேஃப்க்கு வந்ததுக்கப்புறம் அவங்க கேஃப் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஈவினிங் ஆனதும் நைட்டு மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸ்னேகா கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்புறமா எல்லோரும் தூங்கிடுவாங்க. இதுதான் அவங்க டெய்லி ரொட்டீனாக போயிட்டே இருக்கும். நிலாவை ட்ராப் பண்ணுறது, பிக்கப் பண்ணுறது, கேஃப்க்கு போகிறது, ஸ்னேகா ஆஃபீஸ்க்கு போகிறது, பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது, லன்ச் பண்ணுறது, இதுதான் டெய்லி ரொட்டீனாக போயிட்டே இருக்கும். ஸோ இப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு 3 months கழிச்சதுக்கப்புறம் ஸோ ஆஃப்டர் 3 months ஒரு நாள் ஒரு மிட் நைட் 11:55 நடுவில் ராஜு பவித்ராவுக்கு கால் பண்ணுவாங்க அவங்க மொபைலுக்கு. ஸோ பவித்ரா வெரி டீப் ஸ்லீப்பில் இருப்பாங்க. அவங்க மொபைல் ரிங் ஆகிட்டே இருக்கும். அப்போது கொஞ்சம் நேரம் ரிங் ஆனதுக்கப்புறம் பவித்ரா மொபைலை எடுத்து பார்ப்பாங்க. பார்த்தா ராஜு நான் எழுதியிருக்கோம். ஸோ இட்ஸ் அ வெரி மிட் நைட்.
மிட் நைட் வேறு. ஸோ இன்னும் இந்த டைமுக்கு என்ன கால் பண்ணியிருக்காங்கன்னு சடனாக உட்காந்து அண்ணா என்னாச்சு அப்படின்னு கால் அட்டெண்ட் பண்ணி கேட்பாங்க. அப்போ ராஜு, மா எனக்கு அர்ஜெண்ட்டாக உன் கூட பேசணும் அப்படின்வாங்க. சொல்லுண்ணா, அம்மாவுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? அண்ணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, ஏதாவது தேவையா? நான் வரட்டுமா? ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா? அப்படின்னு கன்சர்னாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ ராஜு, இல்லைம்மா, எல்லோரும் அம்மா நல்லா இருக்காங்க, அண்ணி நல்லா இருக்குது, அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. எனக்கு அர்ஜெண்ட்டாக ஒரு 20,000 கேஷாக தேவைப்பட்டது, அதுதான் கால் பண்ணேன் அப்படின்வாங்க. ஐயோ பயந்துட்டேண்ணா, இவ்வளோ லேட் நைட் கால் பண்ணிங்கல்ல அதான் அப்படின்வாங்க. சாரிம்மா அப்படின்வாங்க ராஜு. அப்புறம் சரிண்ணா, நான் வீட்டுக்கு வந்து கொடுக்கட்டுமா? இப்போவே அர்ஜெண்ட்டாக வேணும்ண்ணா அப்படின்வாங்க. இல்லைம்மா, நான் உங்கள் வீட்டு வாசத்துலேயே டோர்கிட்ட இருக்கேன், பெல்லை அடிக்கலான்னு நினச்சேன், பட்டு அக்கா அண்ட் நிலாம் எழுந்திரிச்சிருவாங்க இல்லையா, அதுக்கு தான் நான் உனக்கு கால் பண்ணேன், சாரி அப்படின்வாங்க ராஜு. இல்லைண்ணா, என்னண்ணா இப்படி சொல்கிறீங்க, வெயிட் அங்கேயே இருங்க, நான் வரேன் அப்படின்ட்டு ஒரு 20,000 கேஷ் எடுத்துகிட்டு கீழே வருவாங்க. பவித்ரா வந்து டோர் இப்படி ஓப்பன் பண்ணுவாங்க. அவ்வளோதான், டக்குன்னு எல்லா லைட்ஸு எல்லாம் ஆனதுக்கப்புறம் எல்லோரும் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு கத்துவாங்க. கத்துறதும் அப்படியே ஷாக்கில் இருந்துருவாங்க பவித்ரா. இப்போது கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம், என்னண்ணா எவ்வளோ பயந்துட்ட தெரியுமா அப்படின்வாங்க. சாரி பவித்ரம்மா, இது என்னோட பிளான் கிடையாது, அதோ நிலா தான், நிலா மேடம் இப்படி பண்ண சொன்னாங்க, அதுதான் நான் பண்ணேன் அப்படின்வாங்க. அப்போது நிலா பக்கமாக திரும்பிட்டு, யூ நிலா அப்படின்னு அவங்க பக்கமாக ஓடிட்டே இருப்பாங்க. நிலா, ராஜுண்ணா, ஸ்னேகா ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணி அப்படி ஓடிட்டே இருப்பாங்க. அவங்க பின்னாடி பவித்ரா கூட ஓடிட்டே இருப்பாங்க. இருநீ அப்படின்ட்டு சோஃபா ஃபுல்லாக ரவுண்டாக ஓடிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா ராஜண்ணா சுற்றி ஓடிட்டே இருப்பாங்க, அங்கே இருக்கிற ஸ்டாஃப் சுற்றி ஓடிட்டே இருப்பாங்க. அப்புறம் லாஸ்ட்டு ஸ்னேகா பின்னாடி நில்லு அப்படின்னு சீரியஸாக சொல்லுவாங்க நிலா. அப்போது நில்லிடுவாங்க பவித்ரா. என்ன எவ்வளோ பயந்துட்ட தெரியுமா அப்படின்வாங்க. என் பர்த்டேக்கு நீ பண்ணது என்ன? அப்போ எனக்கு பயமாக ஆகலையா அப்படின்னு கேட்பாங்க. அப்போது அப்படின்னு ஸ்டாப் பண்ணுவாங்க. அப்போ ஸ்னேகா, போதும் ராஜனா அங்கே வைங்க, கேக்கு கட் பண்ணலாம் அப்படின்ட்டு கேக்கை அங்கே வச்சுட்டு கேக் கட் பண்ணிவிட்டு எல்லாம் ஒரு 1/2 hour அந்த பார்ட்டியை எல்லாம் ஸ்டாஃபு கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு ராஜு சொல்லுவாங்க. ராஜு சொன்னால், ஆமாம், இந்த 2 பொண்ணுங்க இருக்காங்க, இவ்வளோ நைட் எப்படி போவீங்க அப்படின்வாங்க. நீ வருத்தப்படாதம்மா, நாங்கள் 3 members இருக்கோம் பாய்ஸு, நாங்கள் அவங்கள போய் அவங்க ஹாஸ்டலில் விட்டுட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு போவோம், ஓகேவா அப்படின்வாங்க. அப்போது பவித்ரா, ஓகேண்ணா, கேர்ள்ஸ் நீங்கள் ரூமுக்கு போனதும் எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லைன்னா மெசேஜ் ட்ராப் பண்ணுங்கள் அப்படின்வாங்க. ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க ஹாஸ்டலுக்கு. இவங்க அவங்கவுங்க வீட்டுக்கு விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஸ்னேகா, நிலா அண்டு பவித்ரா வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 10-15 minutes உட்காந்து அந்த பார்ட்டியோட அந்த மூடு என்ஜாய் பண்ணுவாங்க. என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் ஸ்னேகா, சரி தூங்கலாமா அப்படின்வாங்க. அப்போது நிலா, ஆமாம், இன்றைக்கி எனக்கும் ஆஃபீஸில் நிறைய ஒர்க் இருந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, நானும் தூங்குறேன் போயிட்டு அப்படின்வாங்க. பவித்ரா நிலாவை அப்படியே சீரியஸாக பார்ப்பாங்க. என்ன இந்த பொண்ணு ரொமான்ஸே தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு ஓகே அப்படின்வாங்க. அப்படின்னு சொன்னதும் அவங்கவுங்க ரூமுக்கு அவங்கவுங்க போயிட்டு தூங்கிடுவாங்க. பவித்ரா அவங்க ரூமுக்கு போயிட்டு, உங்களுக்கு ரொமான்ஸே தெரியாது, ஒரு முத்தமும் அது கொடுத்துருக்கலாமே, ஹாப்பியாக தூங்கியிருப்பேனே அப்படி இப்படின்னு அங்கே இங்கேன்னு சுற்றிட்டே இருப்பாங்க பவித்ரா நிலாவை நினச்சிட்டு. அப்போது நிலா ஒரு 5 minutes கேப் கொடுத்து நிலா காமாக சைலண்ட்டாக அப்ஸ்டேர்ஸ்க்கு வருவாங்க. பவித்ராவோட ரூம் டோர்கிட்டையாக வந்து டோர் நாக் பண்ணுவாங்க. டோர் நாக் பண்ணதும் டோர் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணி, ஹே நீயா அப்படின்னு சொல்ல போகிறதுக்கு முன்னாடியே நிலா அவங்க ஃபிங்கரை பவித்ராவோட லிப் மேலே வச்சுட்டு, சத்தம் போடாதே, உள்ளே போகலாம் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு ரூம் லாக் பண்ணிப்பாங்க. ரூம் பண்ணிவிட்டு நிலா அப்படியே ஷாக் ஆயிடுவாங்க இந்த ரூமை பார்த்து. அப்போது பவித்ரா, ஹே என்னாச்சு அப்படின்வாங்க. என்ன
எவ்வளோ நீட்டாக இருக்குது உன் ரூமு, எவ்வளோ ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கேன், அச்சோ அப்படின்வாங்க. அப்போது பவித்ரா, ஆமாம் எல்லோரும் உன் மாதிரி உன் ரூம் இருக்கிற மாதிரி இருக்கும்னு நினச்சிட்டியா? எங்கே பார்த்தாலும் பேப்பர்ஸு, பெயிண்டிங்ஸு, எல்லாம் கேன்வாஸு, பென்சில்ஸு, எங்கே பார்த்தாலும் அதுதான் இருக்கும். எவ்வளோ டர்ட்டியாக வச்சுப்பேன் உன் ரூமை அப்படின்வாங்க. ஹலோ, நான் ஒரு பெயிண்டர்மா, அப்படி தான் இருக்கும் அப்படின்வாங்க. ஆஹா, அது ஆர்கனைஸ் பண்ணிக்க தெரியாதா உனக்கு பிஃபோர் கோயிங் டு பெட் அப்படின்னு பவித்ரா கேட்பாங்க. வேணும்னா நீ பண்ணிக்கோ அப்படின்வாங்க. ஆமாம், ஃப்யூச்சரில் நான் தான் எல்லாமே பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்வாங்க. பெட்டர் அப்படின்னு நிலா சிரிச்சிட்டு சொல்லுவாங்க. அம்மா இவ்வளோ நீட்டாக வச்சுருக்கேன், இவ்வளோ புக்ஸ் இருக்குது. சரி, நான் ஸ்டார்டிங் எபிசோட்லேயே சொன்னேன் பவித்ரா புக்ஸ் படிப்பாங்கன்னு. ஸோ நிறைய புக்ஸ் இருக்கும் அவங்க ரூமில் ஆர்கனைஸ்டாக வச்சுட்டு. இச்சோ, நீ இவ்வளோ புக்ஸ் படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னு பவித்ரா, எஸ் அஃப்கோர்ஸ் அப்படின்வாங்க. எனக்கு புதுசாக ஏதாவது மார்க்கெட்டில் ஒரு புக்கு வந்துச்சுன்னா அது நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும், அவ்வளோ பிடிக்கும் எனக்கு புக்ஸ் படிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க பவித்ரா. ஓகே ஓகே அப்படின்ட்டு அவங்க கபோர்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. கபோர்ட்ஸில் கூட எல்லாம் நீட்டாக டிஷர்ட்ஸ் ஒரு சைடு, ட்ரௌசர்ஸ் எல்லாம் ஒரு சைடு, பிளேசர்ஸ் எல்லாம் ஒரு சைடு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஐயா, என் ரூமில் இருக்க என் கபோர்ட் அப்படின்னு நினச்சிட்டு சிரிச்சிருவாங்க 2 பேரும் சேர்ந்து, பவித்ரா அண்ட் நிலா. சரின்னு இப்படி கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் ரூம் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் பெட் மேலே உட்காருவாங்க. உட்காந்ததுக்கப்புறம் நிலா பவித்ராவோட ஹேண்டை பிடிச்சிட்டு, எல்லாரும் முன்னாடியும் சொல்ல தெரியல, பட் இப்போ சொல்கிறேன், ஐ லவ் யூ ஸோ மச், ஹாப்பி பர்த்டே பவி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது பவித்ரா ரொம்ப ரொமான்டிக்காக ஐ கான்டாக்ட் கொடுத்து தேங்க்யூ அப்படின்வாங்க. அப்போது நிலா, ஆமாம் நீ எனக்கு என் பர்த்டே கிஃப்ட் கொடுத்தல, நான் உன் பர்த்டேக்கு எந்த கிஃப்ட்டும் கொண்டு வரலையே, உனக்கு கஷ்டமாக இல்லையா அப்படின்னு கேட்பாங்க பவித்ராவை நிலா. அப்போது பவித்ரா, சி யூ லவ் மீ, எனக்கு அதே பெரிய கிஃப்ட்டு உன் சைடில் இருந்து, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நிலா, பட் நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்வாங்க. அப்போது அவங்க பவித்ராவோட கண்ணில் அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும், என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில், எங்கே அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நிலா, இப்போ தான் எதுவும் கொடுக்கலன்னா கூட ஓகேன்னு சொன்னேன் அப்படின்வாங்க. சி, இட்ஸ் ஹர் கேரக்டர். நிலா இஸ் அ நாட்டி கேர்ள், அது ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ பவித்ரா, கம் ஆன் நிலா, என்ன கொண்டு வந்த சொல்லேன் ப்ளீஸ் அப்படின்வாங்க. அப்போது நிலா, சரி சொல்கிறேன், ஃபஸ்ட் க்ளோஸ் யூர் ஐஸ் அப்படின்வாங்க. அப்பா அப்படின்ட்டு, க்ளோஸ் யூர் ஐஸ், அப்போ தான் நான் கொண்டு வருவேன், இல்லைன்னா கொண்டு வர மாட்டேன் அப்படின்வாங்க. சரின்ட்டு ஐஸ் க்ளோஸ் பண்ணுவாங்க பவித்ரா. க்ளோஸ் பண்ணதும் நிலா அங்கேருந்து எழுந்திரிச்சிட்டு தூரமாக போயிடுவாங்க. போய் கொஞ்சம் நேரம் கழிச்சு, ஒரு 1 minute கழிச்சதுக்கப்புறம் ஓப்பன் யுவர் ஐஸ் அப்படின்னு சவுண்ட் பண்ணுவாங்க. அப்போ பவித்ரா ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா நிலாவை காணோம் எங்கேயும். அப்போது கேட்பாங்க, எங்கே நிலா இருக்க நீ அப்படின்னு பவித்ரா சொல்லுவாங்க. அப்போது நிலா, திரும்பி பாரு அப்படின்வாங்க. திரும்பி பார்த்துட்டு பவித்ரா ஷாக் ஆயிடுவாங்க. பார்த்தா நிலா பவித்ராவோட பெட்டு மேலே பிளாங்கெட்குள்ளே இருப்பாங்க. இருந்து ஹேண்ட்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு வா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவ்வளோதான், பவித்ரா இஸ் லாஸ்ட். அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க நிலாவை. ஸோ இப்போது ஸ்லோவாக பவித்ரா பெட்டை ஏறி ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே நிலா பக்கமாக போவாங்க. போயிட்டு ஆர் யூ ஷியோர் அப்படின்னு கேட்பாங்க நிலாவை. நிலா, எஸ் ஐ ஆம் அப்படின்வாங்க. அப்போது மறுபடியும் பவித்ரா, ஆர் யூ ரெடி ஃபார் திஸ் அப்படின்வாங்க. எஸ் ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் திஸ் அப்படின்வாங்க நிலா. இம்மீடியட்லி பவித்ரா நிலாவோட ஃபோர்ஹெட் மேலே கிஸ் பண்ணுவாங்க.
கிஸ் பண்ணதும் பவித்ரா கையில் பிளாங்கெட் இருக்கும், அந்த பிளாங்கெட்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் நிலா பிளாங்கெட்டை ஹோல்ட் பண்ணுறாங்கன்னு பவித்ரா அவங்க ஹேண்டை எடுத்து நிலாவோட ஹேண்டில் போட்டு ஃபிங்கர் லாக் பண்ணுவாங்க. லாக் பண்ணிவிட்டு ஐஸ் மேலே கிஸ் பண்ணுவாங்க. ஸ்லோவாக சீக்ஸ் மேலே கிஸ் பண்ணுவாங்க. அப்படியே இயர்ஸ் கிட்ட கிஸ் பண்ணுவாங்க. இயர்ஸ் கிட்ட கிஸ் பண்ணும்போது அவங்க ஹார்ட் ப்ரீத்து நிலாவோட நெக்குக்கு டச் ஆகிட்டே இருக்கும். ஐ திங்க் எல்லோரும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். இஃப் யூ ஆர் ரியலி இன் லவ், அந்த ஹார்ட் ப்ரீத் நம்ம நெக்குக்கு டச் ஆகிறப்போ நம்ம ஹார்ட் பீட் எப்படி இருக்கும்ன்ட்டு அந்த சிச்சுவேஷனில் தான் நிலா இருக்காங்க. ஸோ இயர்ஸ் கிட்ட கிஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் பவித்ரா நிலாவோட லிப்பை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நிலாவோட லிப் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நிலா கொஞ்சம் நேரம் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் நிலா கிஸ் பேக் பண்ணுவாங்க. அந்த கிஸ் ஒரு 1 minute எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நிலா பவித்ராவை கீழே புஷ் பண்ணிவிட்டு அவங்க மேலே வந்துடுவாங்க. வந்துட்டு ஷீ ஸ்டார்ட்ஸ் கிஸ்ஸிங். நிலா ஸ்டார்ட் கிஸ் பண்ணுவாங்க, ஃபோர்ஹெட் கிஸ் பண்ணுவாங்க. ஸோ பவித்ரா என்னென்ன பண்ணுச்சோ நிலா அதெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க கூட அவங்க இயர்ஸ் கிட்ட கிஸ் பண்ணும்போது சேம் பவித்ராவுக்கும் அதே ஃபீல். பவித்ரா ஸ்லோவாக அந்த கண்ட்ரோலை லூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போது பவித்ரா மறுபடியும் நிலாவை புஷ் பண்ணி அவங்க மேலேயே வந்துட்டு நெக் மேலே கிஸ் பண்ணுவாங்க. நெக் மேலே கிஸ் பண்ணும்போது நிலாவோட ஹார்ட் பீட் ப்ரீத் எஸ்பெஷலி ரொம்ப ஃபாஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு ஸ்லோவாக கீழே வருவாங்க. கொஞ்சம் கீழே வந்ததுக்கப்புறம் நிலா குட் நாட் கண்ட்ரோல் ஹர் செல்ஃப். இம்மீடியட்லி நிலா பவித்ராவை புஷ் பண்ணிவிட்டு அவங்க ஷர்ட் பட்டன்ஸ் ஒரு பட்டன் ஓப்பன் பண்ணுவாங்க, அங்கே கிஸ் பண்ணுவாங்க. செகண்ட் பட்டன் கிஸ் பண்ணுவாங்க. தேர்ட் பட்டன் கிஸ். லாஸ்ட் பட்டன் நோவல் கிட்ட கிஸ் பண்ணுவாங்க. பண்ணதும் பவித்ரா கம்ப்ளீட்டாக அவங்க கண்ட்ரோல் லூஸ் ஆயிடுவாங்க. ஆனதும் நிலாவை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க கீழே போட்டு அவங்க மேலே வந்துட்டு அவங்க ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு கம்ப்ளீட்டாக அவங்க ஹேண்ட்ஸில் பவித்ராவோட ஹேண்ட்ஸ் போட்டு அவங்க ஃபிங்கர் லாக்ஸ் எல்லாம் லாக் பண்ணிவிட்டு கிஸ்ஸஸ் பைட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நிலா ஒன்றுமே சொல்லாமல் எல்லாத்துக்கும் ரெஸ்பாண்ட் ஆகிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் தே ஆர் இன்டு ஈச் அதர் கம்ப்ளீட்டாக ஒருத்தர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அப்படியே ஹக் பண்ணிவிட்டு பவித்ரா ஷோல்டர் மேலே நிலா அவங்க ஹெட்டை வச்சுட்டு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவங்க தலை கொஞ்சமாக அப்படி ரேஸ் பண்ணிவிட்டு பவித்ரா ஐஸ்க்கு பார்த்துட்டு ஐ லவ் யூ ஸோ மச், திஸ் இஸ் யுவர் கிஃப்ட், டிட் யூ லைக் இட் அப்படின்னு கேட்பாங்க. பவித்ரா எஸ், த பெஸ்ட் கிஃப்ட் தட் நோ ஒன் கேன் ப்ரெசன்ட் மீ எக்ஸப்ட் யூ அப்படின்வாங்க. அப்போது நிலா ரொம்ப ப்ளஷ் ஆகிட்டு என்ன சொல்லுவீங்களா தமிழில், பாஹுமேனோ உஸ்கி பாஹுமே, ஐயோ தமிழில் வரமாட்டேங்குதே, அவங்க ஃபேஸை அவங்க செஸ்ட்குள்ளேயா போட்டு கவர் பண்ணிக்கிட்டு ரொம்ப வெக்கமாக ஃபீல் பண்ணுவாங்க. பண்ணதும் சரின்னு சரி கொஞ்சம் நேரம் தூங்கலாமா அப்படின்னு பவித்ரா சொல்லுவாங்க. அப்போ நிலா
அப்படின்ட்டு அப்படியே தூங்கிடுவாங்க. 5:30 ஆயிரும். 5:30 ஆனதுக்கப்புறம் நிலாவு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஐ ஓப்பன் பண்ணிவிட்டு, ஓ ஸ்னேகா எந்திரிக்கிற டைம் ஆச்சு அப்படின்ட்டு பவின்னு கூப்பிடுவாங்க. பவித்ரா எந்திரிக்க மாட்டாங்க. அப்போது கொஞ்சம் தூரமாக வந்து, யூ லுக் ஸோ க்யூட், ஐ லவ் யூ வெரி மச், ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேட்டதுக்கப்புறம் கண் ஓப்பன் பண்ணுவாங்க பவித்ரா. ஏ ரவுடி, நீ தூங்கவே இல்லையா அப்படின்வாங்க. யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் தேங்க்யூ வைஃபி அப்படின்வாங்க. அப்போ நிலா, வாட் வைஃபியா, ஐயோ சூப்பராக இருக்குது ஆனால் மறுபடியும் வெக்கமாக ஃபீல் பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் சரி என் ட்ரெஸ் கொடு, நான் போகணும், ஸ்னேகா எந்திரிச்சிருவாங்க அப்படின்வாங்க. எந்திரிச்சிட்டோம், வாட் இஸ் தேர், ஷீ நோ வி ஆர் இன் லவ் வித் ஈச் அதர் இல்லை அப்படின்வாங்க. பட் ஸ்டில் இந்த சுச்சுவேஷன் அவங்களுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொன்னதும் ஓகே அப்போது ஒரு கிஸ் கொடுக்குறேன் உன் ட்ரெஸ் அப்படின்வாங்க. சரின்ட்டு கிஸ் கொடுப்பாங்க. கிஸ் கொடுத்ததுக்கப்புறம் பவித்ரா அவங்க ட்ரெஸ்ஸை கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அவங்க ட்ரெஸ்ஸை போட்டு இவங்களும் அவங்க ட்ரெஸ்ஸை போட்டுருவாங்க. நிலா பாய் சொல்லிவிட்டு அவங்க ரூமுக்கு போயிடுவாங்க. பவித்ரா அவங்க ரூமை லாக் பண்ணிவிட்டு தூங்கிடுவாங்க மறுபடியும். ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் பவித்ரா ஒரு 7:30 அப்படி எழுந்திரிச்சிட்டு கீழே வருவாங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு. வந்து பார்த்தா அவங்க அக்கா வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்ன ஓகே பர்த்டே கேர்ள் அப்படின்வாங்க. சண்டே வேறு. எஸ்க்கா காஃபி அப்படின்வாங்க. ஓகே நிலா மேடம் இன்னும் தூங்கிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், போய் அவங்களையும் கூப்பிட்டுட்டு வா, எல்லோரும் சேர்ந்து காஃபி குடிக்கலாம் ஃபஸ்ட்டு அப்படின்வாங்க. சரின்ட்டு போவாங்க. போய் பார்த்தா இன்னும் தூங்கிட்டே இருப்பாங்க நிலா. ஸோ மறுபடியும் அவங்க பக்கமாக போய் குட் மார்னிங் வைஃபி அப்படின்வாங்க. வைஃபின்னு சொன்னதும் டக்குன்னு எந்திரிச்சிட்டு உட்காந்துருவாங்க நிலா. பவி அப்படின்வாங்க. அக்கா இஸ் காலிங் காஃபிக்காக அப்படின்வாங்க. கொஞ்சம் நேரம் தூங்குறேனே ப்ளீஸ் அப்படின்வாங்க. நோ, காஃபி குடித்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் உன் இஷ்டம், நானும் கேஃப்க்கு போயிடுவேன்ல, அப்புறமா உங்கள் இஷ்டம், எது வேணாலும் பண்ணிக்கோ, ப்ளீஸ் வா அப்படின்வாங்க. சரின்ட்டு சரி நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு வருவாங்க. வந்ததுக்கப்புறம் ஸ்னேகா நிலாவை பார்த்து அவங்க ப்ளஷ் ஆகிட்டே இருப்பாங்க. என்ன இது, இந்த பொண்ணு என்னை பார்த்து எதுக்கு வெக்கப்படுறாங்க அப்படின்னு கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம், என்ன ஸ்னேகா நீ எதுக்கு வெக்கப்படுற என்னை பார்த்து அப்படின்வாங்க. அப்போது ஓகே லாஸ்ட் நைட் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னுது இட்ஸ் அவுட் அப்படின்வாங்க. அவ்வளோதான். பவித்ரா நிலா ஒருத்தர் ஃபேஸை பார்த்துக்கிட்டு நீ சொன்னியான்னு ஐஸ் மூலமாக பேசிட்டே இருப்பாங்க. நான் சொல்லலை அப்படின்ட்டு. இப்போ இவளுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்வாங்க. டோன்ட் வரி நிலா, உன் நெக் மேலே பார்த்துக்கோ அப்படின்வாங்க. ஸோ அங்கே ஒரு சின்ன மிரர் இருக்கும். அந்த மிரரில் பார்த்தா நைட்டு பவித்ரா இந்த கண்ட்ரோல் போனதுக்கப்புறம் கிஸ்ஸஸ் அண்ட் பைட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னல, நெக் மேலே ஒரு பைட் இருக்கும். அது பார்த்து அவங்க சொல்லுவாங்க. அவ்வளோதான். நிலா அங்கேருந்து அவங்க ரூமுக்கு போயிடுவாங்க. மறுபடியும் பவித்ரா என்ன பண்ணணும்னு தெரியாமல் அவங்க அக்காவை டைட்டாக ஹக் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அக்கா அப்படின்வாங்க. ஓகே ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி ஃபார் யூ அப்படின்வாங்க. நிலா நோ ப்ராப்ளம் வா அப்படின்வாங்க. அப்போ ஸ்லோவாக நிலா வருவாங்க. வந்து மறுபடியும் வெக்கமாக ஃபீல் ஆகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஸ்னேகாவை டைரெக்டாக பார்க்கவே முடியல. ஸோ ஸ்லோவாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணும் அப்படின்னு ஸ்னேகா சொல்லுவாங்க. குட் நியூஸா, என்னக்கா அப்படின்வாங்க. 1 இயராக சொல்லணும்னு நினச்சிட்டே இருக்கேன், பட் சரி இன்றைக்கி சொல்லலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன் அப்படின்வாங்க. என்ன சொல்லு அப்படின்வாங்க. ஐம் இன் லவ் அப்படின்வாங்க. அவ்வளோதான். பவித்ராவும் நிலாவும் தீன்மார் டான்ஸ் அடிச்சுட்டே இருப்பாங்க. ஐயே அப்படின்ட்டு அவங்க அக்காவை மிடில் வச்சுட்டு அவங்க சுற்றி டான்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் நேரம் டான்ஸ் பண்ணதுக்கப்புறம் பவித்ரா யாருக்கா யார் அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும் எங்கள் ஆஃபீஸில் தான் சிஇஓ ஆஃப் த கம்பெனி அவங்கள தான் அப்படின்வாங்க. ஹர்ஷவர்தன் அவன் பேர் அப்படின்வாங்க.
ஓ ஹர்ஷவர்தன் நல்லா இருக்குக்கா அப்படின்வாங்க. சொல்லி அவங்க சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கூட கேட்குறாங்க அப்படின்வாங்க. ஓ பண்ணிடலாமே, வாட் இஸ் தேர், எப்போ அவங்கள வர சொல்லு இங்கே வீட்டுக்கு, நம்ம பேசலாம் அப்படின்வாங்க பவித்ரா. சி நமக்குன்னு யாரும் கிடையாது. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் தங்கச்சியை கூட்டிட்டு நீயே எங்கள் வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம இன்னும் ஈவினிங்க்கு போகலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஓகேக்கா போகலாம் அப்படின்ட்டு நிலா கூட ஸ்னேகா ஒய்நாட் எல்லோரும் போகலாம் அப்படின்வாங்க. சரின்ட்டு போகலான்னு நினச்சி எல்லாம் பிளான் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் பவித்ரா அது அந்த அந்த ஹாப்பினஸில் நிலாவை பவித்ரா டைட்டாக ஹக் பண்ணி கிஸ் கொடுப்பாங்க. பவித்ரா கூட தெரியாமல் கிஸ் கொடுத்துருவாங்க ஸ்னேகா முன்னாடியே. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஓடி போயிடுவாங்க பவித்ரா கேஃப்க்கு. போனதுக்கப்புறம் அங்கே எல்லோரும் சிரிச்சிட்டே இருப்பாங்க பவித்ராவை பார்த்து. என்னடான்னு பார்த்தா, என்னண்ணா ராஜனா எதுக்கு சிரிக்கிறீங்கன்னா லிப்ஸ்டிக் அப்படின்வாங்க. அப்போது ஐயோ அப்படின்னு வெக்கமாக ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு அதை துடிச்சிருவாங்க, க்ளீன் பண்ணிப்பாங்க. ஸோ வாட் நெக்ஸ்ட்னது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர். ஜெய் ஸ்ரீராம்.